ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவா ரெண்டு பேருடைய சரித்திரமும் ரொம்ப பெருசு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால இது நிறையா வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டு முடிக்கும் பொழுது இவ்வளவு பெருமை ஒரு க்ஷேத்திரத்துக்கு இருக்காங்கிற ஆச்சரியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த வீடியோவை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? திருஞான சம்பந்தர் திருவாரூருக்கு போகிறார். அங்கே இருந்துட்டு மறந்தே போயிட்டார். திருப்புகலூரில் திருநாவுக்கரசரை நீங்கள் இங்கே இருங்கோ, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தார். அதை நம்பிட்டு அவர் அங்கே இருக்கார், திருப்புகலூர்லேயே இருக்கார் திருநாவுக்கரசர். ஆனால் இப்படி சொல்லிட்டு வந்தோமே, நம்ம சுத்தமாக மறந்து இங்கே பல காலம் தங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து திருவாரூர்லேருந்து கிளம்பி வரார். திருவாரூருக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் அவ்வளோ பதிகங்கள் திருவாரூரில் பாடியிருக்கார். இப்போ நேராக திருப்புகலூர் சத்திரத்துக்கு வரார். இதுலேருந்து தான் இப்போ முக்கியம் என்னென்னா, திருஞான சம்பந்தர் அப்பர் இவா ரெண்டு பேரும், அதாவது திருநாவுக்கரசரும் அப்பரும் ஒருத்தர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு பேர் அவருக்கு. இவா ரெண்டு பேரும் முருகநாயனாருடைய மடத்துக்கு வந்து தங்குறா. இங்கே ஏற்கனவே முருகநாயனார் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ 3 பேர் ஆச்சா. 3 பேரும் இங்கே இருக்கிறத கேள்விப்பட்டு திருச்செங்காட்டாங்குடியிலேருந்து சிறு தொண்டர் வரார். சிறு தொண்டர் வள்ளல்னு வர்ணிக்கிறார். இவர் கொடுத்ததை யாராலையுமே உலகத்தில் கொடுக்க முடியாது, அப்பேற்பட்ட விஷயத்தை சிவபெருமான் கொடுத்துருக்கார். அவர் வரார். அதுக்கப்புறம் இவர் 4 ஆச்சா. 5வது யார் அப்படின்னா, திருச்சாத்தமங்கையிலேருந்து திருநீலநக்க நாயனார் இங்கே வரார். இப்போ 5 பேரும் சேர்ந்து பஞ்சாமிர்தம் மாதிரி இப்போ 5 பேரும் இங்கே இருக்கிறத கேள்விப்பட்டு நிறைய சாதுக்கள், நிறைய சிவ தொண்டர்கள் இங்கே வரா. இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம குழந்தை இருக்கார் இல்லையா, திருஞான சம்பந்தர் திருவாரூருக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லும்படி கேட்குறா. இவா எல்லாரும் ஆர்வமாக கேட்குறா. அதாவது ஒரு ஊருக்கு, ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்ததை அவள் வர்ணிக்கும் பொழுது அதை கேட்குறவாளுக்கு நம்மளும் அங்கே போகணுங்கிற எண்ணம் ஏற்படணுமா, அப்படி சொல்லணுமா போயிட்டு வந்த கதையை. நான் அங்கே போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் என்ன மாதிரி இது பண்ண முடியாது, இந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லக்கூடாது. சந்தோஷமாக அந்த ஊரில் நமக்கு பகவானோட ஏற்பட்ட தொடர்பு, அந்த அனுபவத்தை, அந்த உள்ளிருந்து ஏற்பட்ட ஒரு உணர்வை மற்றவாள்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அவளுக்கும் போகணும்னு தோண வைக்கிற அளவுக்கு நம்ம பேசினோம் அப்படின்னாக்கா அதுவே பெரிய புண்ணியமாக. இப்படி தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண போகிறார் திருஞான சம்பந்தர். ஊருக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இந்த எல்லையிலேருந்தே பதிகங்கள் பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. நான் வந்து வரிசையாக உள்ளுக்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து பாட ஆரம்பித்தேன். அந்த பக்தர்களெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கா, மக்கள் எல்லாருமே சிவபக்தர்களாக இருக்கா. அந்த ஊரே அருமையாக இருக்குது, செழுமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த தியாகேசரை பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை. நான் எத்தனை நாள் தங்கினேன்னு என்ன நானே மறந்துட்ட அளவுக்கு அந்த ஊரில் இருந்தேன். திரும்பி வர மனசே இல்லை. அப்படி தான் ஒரு தியாகராஜர், அப்படி தான் ஊர் மக்கள்னு எல்லாம் வர்ணிக்கிறார். தன் அனுபவத்தெல்லாம் சொல்கிறார். இவ்வாறு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா, சந்தோஷமாக கேட்குறா. அந்த ஊரில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஆழித்தேர், திருவாரூர் தேருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரசித்தி. ஆனால் ஒரு காலத்தில் ஏதோ சில பாவங்கள்னால அந்த திருவாரூர் தேர் எரிஞ்சு போயிட்டான். அந்த தேர் ஏஷியாலேயே ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய தேர், அதை விட பெருசெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா தேரோட்டமே இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் மகாபெரிவாளுக்கு திரும்பவும் தேரோட்டத்தை நடத்தணுன்ற ஆசை வந்தது. இதை என்னாச்சுன்னா, ஒரு தேர் ஓட்டம் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னா, எல்லா பக்தர்களும் அங்கே ஒன்று சேருவாள். சுவாமி பிடிக்காதவா அங்கே வரமாட்டாளே, பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேருவா. ஒரே பக்தி பாவத்தில் தேர் இழுக்கும் பொழுது எல்லாருடைய உணர்வும் சுவாமியை நோக்கியே இருக்கும். அப்போ மக்கள் ஒன்றுபடும் போது அந்த சமூகமே நல்ல எண்ணங்களோடு அங்கே இருக்கும். நம்ம ஊர், நம்ம தேர், நம்மளுடைய கடவுள், இந்த மாதிரி நல்ல உற்சவங்கள் பண்ணணுங்கிற எண்ணத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஊர் மக்கள் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு தேர் திருவிழா அப்படிங்கிறது இந்த ஊருக்கு ரொம்ப முக்கியமானது. இது எல்லா ஊருக்குமே பொதுவானது தான். இதுக்காக தான் பண்ணப்படுறது. இது இல்லையே நினச்சி மகாபெரிவா வருத்தப்பட்டார். அதை எப்படியாவது செய்யணும்னு நினச்சார். இது என்னென்னா, ஒரு சாமானியர் ஒருத்தர், எழிலூர் சுப்பராய சாஸ்திரிகள்னு ஒருத்தர். இவர் ரொம்ப சாதாரணமானவர் தான். மகாபெரிவாருடைய இந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சி தன்னுடைய பூர்வீகத்தெல்லாம் விற்று, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று கொஞ்சம் பணம் எடுத்துட்டு, அதை தவறவும் நிறையா தன்னை சேர்ந்தவா, தனக்கு தெரிஞ்ச வாழ்கிட்டலாம் வசூல் பண்ணி அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிட்டார். அங்கங்கே அப்பப்போ வசூலாகிற விஷயங்கள் எல்லாரையும் போய் மகாபெரிவா எங்கெங்கே கேம்பில் இருப்பா இல்லையா, அங்கங்கே போய் தங்குவா இல்லையா, அங்கெல்லாம் இவர் போய் தெரிவிச்சிருக்கார், இவ்வளோ சேர்ந்துருக்கு, அடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு. மகாபெரிவா ரொம்ப சந்தோஷமாக விசாரிப்பாளாம்.
மகாபரிவா பாலக்காட்டில் இருந்தப்ப இவ்வளோ தூரம் வசூலாயிருக்கு, இந்தந்த வேலை ஆயிருக்கு, இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்த சொல்கிறார். மகாபரிவாலும் உத்தரவு கொடுத்தா தேர் வெள்ளோட்டம் நடந்தது. இந்த மாதிரி இந்த பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார். இது பெருமைக்காக பண்ணலை, ஆசைக்காக பண்ணலை. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய குருவனுடைய ஆக்ஞையை அவர் நிறைவேற்றுறார். குருவினுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுலே வசதியான ஆசை அதுதான். இதை பண்ணின அவர் பிற்காலத்தில் சந்நியாசம் வாங்கிட்டு ஒரு எதிகளாக சில காலம் வாழ்ந்து தன் உயிர் போகும்பொழுது கடைசி நேரத்தில் தியாகேசான்னு கத்திட்டு தன் உயிரை விட்டாராம். நிச்சயமாக அவருக்கு தியாகேசனுடைய திருவடி தான் கிடச்சிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகான்கள் எப்போதுமே தனக்காக எதையுமே கேட்குறதில்ல, மற்றவாளுக்காக தான் கேட்பார். இப்போ இந்த போன வீடியோவில் முசுகுந்த சக்கரவர்த்தி பற்றி பார்த்தோம் இல்லையா? முசுகுந்த சக்கரவர்த்தி கைலாசத்தில் ஒரு குரங்கா இருந்தார். அந்த தெரியாமல், தனக்கே தெரியாமல் இலைகளை பறித்து போட்டார். அது கீழே உட்காந்துருக்கிற சிவபெருமான் மேலேயும் பார்வதி மேலேயும் விழுந்தது. அதை அர்ச்சனையாக அவள் ஏற்றுண்டா. சக்கரவர்த்தியாக நீ உலகத்தில் வாழ்வேன்னு சொன்ன உடனே, வரம் கொடுத்த உடனே அவருக்கு ஞானம் கிடச்சிது. நமஸ்காரம் பண்ணி, இந்த ஞானம் இப்படி இந்த விஷயத்தை மறக்காத ஒரு ஞானம் எனக்கு வேணும், இதை மறக்கவே கூடாது நான், அதுக்காக எனக்கு குரங்கினுடைய முகமே இருக்கணும்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்க, அதுக்கப்புறம் பல காலம் சக்கரவர்த்தியாக இருந்து தேவேந்திரனுக்கே, அதாவது ஒரு தபஸ்வியாக இருக்கார், அதனால் தேவேந்திரனுடைய போருக்கு ஹெல்ப் பண்ணி, அங்கே தேவேந்திரன் விஷ்ணுக்கிட்டேந்து வாங்கிட்டு வந்த தியாகராஜரை பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அந்த தியாகராஜரை எடுத்துன்னு வரத்துக்காக கேட்க போய் தேவேந்திரன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஒரு தியாகேசனுக்கு பதிலாக 7 தியாகேசனை எடுத்துன்னு வந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. சோமாஸ்கந்தரை 7 சோமாஸ்கந்தரை எடுத்துன்னு வந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இது போன வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆனார் முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது அப்படியே இருக்குது இல்லையா? தேவேந்திரன் கொடுத்த பல வரங்களில் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு வரம் கேட்டுட்டாராம், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், பல காலம் தூங்கணும் நானுன்னு வரம் கேட்டுட்டார். சரி, அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி தேவேந்திரன் கொடுத்தார். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி பல காலமாக தூங்கின்னு இருக்கார். அதிக நேரம் தூங்கும்பொழுது கண்ணுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது, ஒரு கண்ணே ஒரு ஒளியோடு இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறவாளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதை விட கண்ணை பல காலம் கட்டி வச்சுருந்த காந்தாரிக்கு அந்த கண்ணை மூடி இருக்கிறதே அவளுக்கு பவர் கொடுத்தது. அந்த பவர் அவள் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது மகாபாரதத்தில் நமக்கு தெரியும். அப்போ கண்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஈஸியாக பவர் கிடைக்கும் அதை மூடி வச்சுருந்தா அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? இப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பல காலமாக தூங்கின்னு இருக்கார். அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த சக்தியை யாராலையும் தாங்க முடியாது. இவர் தேவேந்திரன் சொல்கிறார், உனக்கு நீ பல காலம் தூங்கியிருந்தேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் கண்ணை திறந்து யாரை முதல்ல பார்க்குறாளோ அவள் பஸ்மம் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார். அப்போ யாராவது பஸ்மம் ஆகிடுவான்னா நான் அவர் என்ன நினச்சார்னா, யாராவது பஸ்மம் ஆகிடுவான்னா நம்ம அரண்மனையில் தூங்கக்கூடாது, ஏன்னா அது நம்மளோட இடத்துல தூங்கினா நம்ம மனுஷாலே யாராவது எரிச்சிருவோம் இல்லையா? அதனால் காட்டுக்குள்ளே போய் ஒரு குகைக்குள்ளே முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்க ஆரம்பித்தார். பயங்கரமான ஓய்வெடுத்தார். இது இப்படி இருக்கும்பொழுது தான் கிருஷ்ணாவதார கட்டத்தில் கிருஷ்ணனுக்கும் காளையவனன்கிற அசுரனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. சண்டை ஆரம்பித்த உடனே கிருஷ்ணன் ஓட ஆரம்பிக்கிறான். என்ன இது, நம்ம கிருஷ்ணனை பெருசாக சொன்னால் இவன் ஓடுறானே, நம்ம இவன் நமக்கு பயந்துட்டான் போல இருக்குது, நம்ம துரத்துவோன்னு சொல்லி இவனும் பின்னாடி துரத்தின்னு போனான். கிருஷ்ணன் என்ன செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தானே இருக்கும். இவன் நேராக ஓடி போய் கரெக்டாக ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். அந்த குகைக்குள்ளே தான் முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்கிட்டு இருக்கார் பலகாலமாக. கிருஷ்ணனுக்கு இப்போ 2 விஷயம் பண்ணி ஆகணும். இந்த காளையவனனையும் கொல்லனாகணும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிருஷ்ணன் நினச்சா 5 நிமிஷத்தில் கதையை முடிச்சிடுவான். ஆனால் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கணும், அதே நேரத்தில் காளையவனனும் போய் சேரணும். இதை 2த்தையும் ஒரே இடத்துல பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ளே பூந்து மறைஞ்சு போயிட்டார் கிருஷ்ணன். இந்த காளையவனன் பின்னாடியே துரத்தையும் வந்தவன் பார்த்துட்டு, இங்கே நீ ஒளிஞ்சிட்டு படுத்துன்னு இருக்கியான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு விட்டானா முசுகுந்த சக்கரவர்த்தியை. கிருஷ்ணன்னு நினச்சிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி யாருன்னு சும்மா எழுந்து தான் பார்த்தார். அவர் கண்ணை திறந்து முதல்ல காளையவனனை பார்த்த உடனே அவன் எரிஞ்சு சாம்பலாக போய்ட்றான். அவன் எரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் அங்கே வரான். இவருக்கு தரிசனம் கொடுத்தோடனே கிருஷ்ணனை நன்னா சுவாமி தான் தெரியும், ஓடி நமஸ்காரம் பண்ணுறார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். எனக்கு தேவேந்திரனே எக்கச்சக்க வரங்கள் கொடுத்துட்டார், அவர்கிட்டயே எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு எனக்கு எதுவுமே இல்லை இனி கேட்குறதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். நான் ஒன்றை பார்த்தா உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்? அல்டிமேட்டாக இருக்கிறது மோட்சம்தான். அந்த மோட்சத்தை எனக்கு கொடுத்துட்டு போகிறோம், நான் திரும்ப திரும்ப ரீசைக்கிளிங்காக இங்கே பிறக்க விரும்பலை அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இன்னும் ஒரே ஒரு பிறவி எடு. எதுக்கு அப்படின்னாக்க, இப்போது
பாவம் புண்ணியம் ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் கூட திரும்ப திரும்ப அது புண்ணியமாக இருந்தாலும் திரும்ப பிறக்க வேண்டியதான், அதை அனுபவிக்க. அதனால் நீ வந்து ஒரு சக்கரவர்த்தியாக நீ இருந்திருக்க, நீ போர் பண்ணியிருக்க, நீ வந்து நிறையா தேவர்கள் அசுரர்கள் அந்த போரெல்லாம் பண்ணியிருக்க, மக்களுக்கு ஆட்சி பண்ணும்போது நிறையா தண்டனைகள் கொடுத்துருக்க. ஸோ நீ நிறையா பேர் உயிரையும் நீ எடுத்திருக்க. அந்த காரணத்தினால நீ இன்னொரு ஒரே ஒரு பிறவி எடுத்து நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணன். இது பாகவதத்தில் இருக்குது. இப்படி இன்னொரு பிறவி எடுப்பாய்ங்கிறதோட பாகவதத்தில் நிற்கிறது. இதை பக்த விஜயத்தில் பக்த மஹிபதி எடுக்கிறார். என்ன அவதாரமாக முசுகுந்த சக்கரவர்த்தி என்னவா பிறந்தார் அப்படிங்கிறத மஹிபதி சொல்கிறார். கர்நாடக தேசத்தில் புண்டரீகன்கிற பேரில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பையனாக சாதாரணமாக பிறந்து அந்த அப்பா அம்மாவை நன்னா பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் ரொம்ப சாதாரணமாக இருந்து அவளை பார்த்துக்கணுங்கிறது தான் அல்டிமேட்டான விஷயம். இதை விட வசதியான விஷயம் எதுவும் கிடையாது. பகவானை பக்தி பண்ணுறதெல்லாம் அப்புறம்தான், அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அவளுக்கு செஞ்சாலே எல்லாமே பண்ணின பலன் அப்படிங்கிறத குக்குட்ட மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து தான் புண்டரீகன் புரிஞ்சுக்கிறார். அவளை பாத யாத்திரையை அழிச்சுன்னு வந்து குக்குட்ட மகரிஷி ஆசிரமத்தில் சேர்க்குறார். கிருஷ்ணன் வந்து துவாரகையில் இருக்கான், நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நான் போய் பார்க்கணும்னு இந்த புண்டரீகன் ஆசைப்படுறார். ஆனால் குக்குட்ட மகரிஷி ஒரு குருவாக இவருக்கு இருந்து எல்லாத்த விட வசதியானது அம்மா அப்பாவை நன்னா பார்த்துக்கிறது தான், அவளை நீ நன்னா வச்சு பார்த்துக்கோ, அது உன்னே போகிறோம், சுவாமி உன்னை தேடி வருவார்னு அவர் சொன்னதை கேட்டு எங்கேயும் போகாமல் தாய் தகப்பனாருக்கு சேவை பண்ணுறார். அதன்படியே அவர் சொன்ன வாக்கின்படியே பாண்டுரங்கன் இவரை வந்து தரிசனம் கொடுக்குறார் புண்டரீகனுக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஜென்மாவில் நம்ம ஒரு குருவை அடைகிறோமோ அதுதான் நமக்கு கடைசி ஜென்மான்னு புரியுது இந்த கதையிலேருந்து. பாவ புண்ணியங்கள் நில்லாகணுங்கிற அறிவு ஏற்படுறதே இந்த கடைசி ஜென்மாவில் தான் அப்படிங்கிறதும் புரியுது. குரு கிடச்சிட்டா நிச்சயம் அடுத்த ஜென்மா கிடையாது, மோட்சந்தான் அப்படிங்கிறதும் புரியுது. இவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம் இந்த ஒரு கதையிலேருந்து. புண்டரீகன் அவருடைய அம்மா அப்பாவுக்கு பண்ண சேவையினால் பாண்டுரங்கன் வரார். போன தடவை இதே கிருஷ்ணன் தான் வந்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் குகையில். இப்போ இதே கிருஷ்ணன் இந்த வனத்தில் வந்து கேட்குறார் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே எப்போதுமே மகான்கிற குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் அரைஞ்சிட்டா அப்படின்னா, மகான்கள் சாதுக்கள் அப்படின்னா அவள் தனக்காக எதுவுமே கேட்க மாட்டாள். இவர் போன ஜென்மாவில் என்ன கேட்டார் கிருஷ்ணனை பார்த்து, எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். இந்த ஜென்மாவில் இவர் கேட்குறத பாருங்க, புண்டரீகனாக இருந்து பாண்டுரங்கன் கேட்குறார் உனக்கு என்ன வேணும்னு. உடனே இவர் சொன்னார், நீ இப்படியே அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கே இல்லையா, இப்போ விபவ மூர்த்தியாக இருக்கே இல்லையா, நீ வந்து இப்படியே நீ இங்கேயே நின்றுன்று அவருக்குள்ளேருந்து பாண்டுரங்கன் எந்த சிற்பத்தினாலும் செதுக்கப்படலை, அவருக்குள்ளிருந்து அப்படியே ஒளிப்படாத ஒரு மூர்த்தியாக தன்னையே அர்ச்சாவதார மூர்த்தியாக்குறார் பாண்டுரங்கன். புண்டரீகன் சொன்னபடி நிற்கிறார். நீ இப்படியே நிற்கணும், உன்னை பார்க்கறதுக்கு தரிசனம் வரக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் நீ மோட்சத்தை கொடுக்கணும். போன அவதாரத்தில் தனக்கு மட்டும் கேட்ட மோட்சம் இங்கே இருக்குது, இந்த அவதாரத்தில் உன்னை தரிசனம் வர ஒவ்வொருத்தருக்கும் நீ மோட்சம் கொடுங்கிறது எப்படி இருக்குது? அதுதான் சாதுக்களுடைய விசாலமான புத்தி. முதல்ல அவளுக்கு அப்படி ஒரு விசாலமான மனசு வந்துடும் அந்த சாதுவாக ஆகும்பொழுது. அப்படி பாண்டுரங்கன் கிட்ட கேட்டுக்கிறார். உடனே பாண்டுரங்கன் அதையும் கொடுக்குறார். அப்புறம் வந்து இவருக்கு மோட்சம் கொடுத்தாரா அப்படிங்கிறது என்ன, எல்லாருக்கும் மோட்சம் கேட்குறவருக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாரா? அதனால் புண்டரீகனா முசுகுந்த சக்கரவர்த்தி தான் கடைசி அவதாரம் எடுத்தார். பாண்டுரங்கன் வந்து இன்னி வரைக்கும் பண்டரிபுரத்துக்கு யார் போனாலும் அவளுக்கு மோட்சம் உறுதி. ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியாக இருந்த புண்டரீகன் கேட்ட இப்படி ஒரு வரத்தினால, அந்த வரத்துக்கே இப்படிப்பட்ட பலன். அது வரைக்கும் ரகுமாயி தேவி திண்டிர்வனத்தில் தபசு பண்ணுறா. அந்த வனம் பேர் திண்டிர்வனமாக இருந்தது. அதுக்கப்புறமா புண்டரீகன் வந்ததுக்கப்புறமா புண்டரீகபுரமாக இருந்தது. அப்புறம் பண்டரிபுரமாக மாறிடுது. இப்படி வடிவி பேர் வந்தது தான் பண்டரிபுரம். இப்படி திருவாரூரில் ஆரம்பித்து அவர் எல்லா இடத்துக்கும் இப்போ போகும்போது க்ஷேத்திரங்கள் நிறையா தரிசனம் பண்ணியிருப்பார். அதை எல்லாத்தையும் சொல்லி அங்கே பாடின பதிகங்கள் பற்றி சொல்லி வரும்பொழுது என்னென்ன பார்த்தார் இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறா. இப்படி இருக்கும்பொழுது இவள் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருக்கார். இவள் 5 பேரும் தங்கியிருக்கா. இப்போது இவள் எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கிறவா. ஆனால் திருநாவுக்கரசர் ரொம்ப வயசானவர். அவருக்கும் வந்து ஒரு குடும்பம் அது பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. திருஞான சம்பந்தர் சின்ன பையன், இன்னும் கல்யாணமே ஆகலை. ஸோ இவருக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மற்ற எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கிறவா அவள் ஊருக்கு போயிட்டா. ஆனால் இவள் 2 பேரும் மட்டும் க்ஷேத்திரமாக போகலான்னு சேர்ந்து கிளம்புறா. இந்த வயசான தாத்தாவும் திருநாவுக்கரசரும்
திருஞான சம்பந்தரும் சேர்ந்து கிளம்புறா. இவள் கிளம்பும்பொழுது மிச்சம் இருக்கிற 3 பேரும் சேர்ந்து வந்து இந்த ஊர் எல்லை வரைக்கும் வந்து இவாளை வழி அனுப்பி வைக்கிறா. யாத்திரைக்காக இவள் புறப்படுறதுக்காக வழி அனுப்பி வைக்கிறா. இப்படி போகும்பொழுது என்னாச்சு, திருஞான சம்பந்தர் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் முத்து பல்லக்கில் போவார். அந்த முத்துச்சிவிகை அதில் போகணும். ஆனால் திருநாவுக்கரசர் ரொம்ப வயசானவர். அவர் இருக்கும்பொழுது இவர் நடந்து வரும்பொழுது எப்படி இவர் மேலே உட்காந்து போவார்? மனசே ஆகலை திருஞான சம்பந்தருக்கு. நான் வந்து நீங்கள் நடந்து வரும்போது நான் அதில் ஏறி வரமாட்டேன், உட்காந்து வரமாட்டேன் அப்படிங்கிறார். ஐயோ, நீங்கள் அப்படி மறுக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் இதில் தான் வரணும் தானே. முருகனுக்கு எப்படி முருகனை பார்த்து பாரு சுவாமி, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கார். சிவபெருமானுடைய அந்த ஆக்ஞையை நீங்களும் மீறக்கூடாது, நானும் மீறக்கூடாது. நம்ம 2 பேருக்குமே மீறத்துக்கு தைரியம் கிடையாது. அதனால் இப்போ நான் உங்களோட வந்தால் சரியாக வராது அப்படிங்கிறார். உடனே திருஞான சம்பந்தர் சொன்னார், அப்படின்னா ஒன்று பண்ணலாம், நீங்கள் இன்றைக்கி எந்த க்ஷேத்திரம் போக போகிறீங்கிறத முன்னாடியே என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நடந்து முன்னாடி போயிடுங்க. எங்களோட வர வேண்டாம், கூட நடந்து வர வேண்டாம், முன்னாடி போயிடுங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த க்ஷேத்திரத்துக்கு கிளம்பி வரோம் அப்படிங்கிறார். இப்போ ஒரே நேரத்தில் டக்குன்னு கிளம்பி கொஞ்சம் நேரத்திலே கிளம்பினா அவரை முந்திண்டு போகிற மாதிரி ஆகிடும். அவர் பெரியவர் வயசில், அவர் முந்திண்டு போக வேணாங்கிறதுனால லேட்டாக இவா கிளம்புறா. எந்த க்ஷேத்திரமோ அந்த க்ஷேத்திரம் சொல்லிடுவார். இப்படி அவர் முன்னாடி போவார். இப்படியாகவே ஒரு க்ஷேத்திரமாக போகிறா இவா 2 பேரும். இதில் திருநாவுக்கரசரை நினச்சிட்டாராம், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். நம்ம ஒரு ஊருக்கும் முன்னாடியே போய் பின்னாடி திருஞான சம்பந்தர் வரார், பின்னாடி திருஞான சம்பந்தர் வரார்னு கட்டியும் சொல்லி வரவேற்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஏன்னா அவர் நினச்சிட்டாராம் 2 மகான்களும் தன்னுடைய மனசில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எவ்வளோ வசதியாக நினச்சிக்கிறான். ஸோ இந்த மாதிரி யாத்திரை ஆரம்பிக்கிறது. இவா எந்தெந்த ஊர் போகிறா அப்படின்னாக்க திரு அம்பர்மாக்கலம்ங்கிற ஊருக்கு போகிறார். அங்கே பதிகங்கள் பாடுறார். அந்த ஊர் வந்து சோமாசி நாயனாருடைய ஊர். அது ஏற்கனவே சோமாசி நாயனாருடைய சரித்திரம் அங்கே நடந்திருக்கு. அந்த ஊர் அது. திருக்கடவுர் போகிறார். குங்குளிய நாயனார் சரித்திரம் நடந்த இடம்னு சொல்கிற குங்குளிய நாயனார் வந்து அந்த இடத்துலையே சமகாலத்தில் இருக்கார். அதனால் இவா ஊருக்குள்ளே நுழையும் பொழுது விஷயம் கேள்விப்பட்டு திருநாவுக்கரசரையும் அழைச்சி, அதுக்கப்புறம் பின்னாடி திருஞான சம்பந்தர் வரான்னு தெரிஞ்சுட்டு குங்குளிய நாயனார் போய் அவரையும் அழைச்சின்னு வந்து அவருடைய மடத்தில் தங்க வச்சு அப்படி உபச்சரணை பண்ணுறார். குங்குளிய கலையநாயனார் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பெரிய கோடீஸ்வரர். சிவபெருமானுக்காகவே அத்தனை சொத்தையும் கொடுத்து குங்குளியமாக வாங்கி தள்ளிட்டார். ஒரு கட்டத்தில் சொத்தெல்லாம் கரைஞ்சி மனைவியோட தாலியையும் விற்று அதுலேயும் குங்குளியம் வாங்கி சுவாமிக்கு போட்டு சாப்பாடு இல்லாமல் சுவாமி கோவிலே மயக்கம் போட்டு விழுந்து சிவபெருமான் இவருடைய மயக்கத்தில் இவரை தெளிய வச்சு நீ வீட்டுக்கு போய் பாலெண்ணம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். பாலெண்ணமாக தண்ணி குடிக்கவே இங்கே வெறும் பால் குடிக்கவே இங்கே வழி இல்லை, எங்கேருந்து பாலெண்ணம் சாப்பிட்றதுன்னு இவர் சொல்லும்பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது ஒரு குபேரன் போல் அவருடைய வீடு மாறி இருந்துரு. அவ்வளோ பெரிய அரண்மனையாக மாறி இருந்துரு. அவ்வளோ சொத்துக்கள், ஏற்கனவே கோடீஸ்வரர் இருந்தவர், அதை விட தாண்டி சிவன் வந்து அவ்வளோ சொத்துக்கள் கொடுத்துட்டார் குங்குளிய கலையநாயனாருக்கு. இப்போ பரமேஸ்வரன் கொடுத்த அந்த சொத்தை பூரா நம்ம தொண்டர்களுக்கு கொடுத்து தான் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஊர் மக்களுக்கு, வெளியிலேருந்து வரவாளுக்கும். ஸோ எல்லாரும் இவா வீட்டில் தான் வந்து தங்குவா. இதுக்கப்புறமா இவா 2 பேரும் திரு ஆக்கூர் போகிறார், திரு மீச்சூர் போகிறார், திரு பாம்புபுரம் போகிறார். இங்கே எல்லா இடத்துலையும் சுவாமி தரிசனம் பண்ணுறா. 2 பேரும் பதிகங்கள் பாடுறா. இது எல்லாம் இருக்கும்பொழுது இதுதான் நான் சொன்ன இப்போ ஊர் திருவிழிமழலை. இந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறார். இது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திர மகிமையை கேட்குறதும் சரி சொல்கிறதும் சரி பெரிய பாக்கியம். இதுக்கு உண்டான விசேஷம் என்னென்னா, வீழி அப்படின்னா அது ஒரு வகையான செடி. இது நிறையா இங்கே இருக்கிறதுனால இந்த ஊருக்கு இந்த காரண பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கும் விழிக்கும் சம்பந்தம் இருக்குது, கண்களுக்கும். அதாவது என்ன அப்படின்னா, எல்லா க்ஷேத்திரத்துலேயும் இந்த மகான் வாழ்ந்தார், அந்த மகான் வந்து தபஸ் பண்ணியிருக்கா, இந்த ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணியிருக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரம் வேண்டி இந்த ஊரில் வந்து தபஸ் பண்ணியிருக்கார். மகாவிஷ்ணுவே இங்கே வந்து தங்கி இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் பேர் விஷ்ணுபுரம்னே பேர். மகாவிஷ்ணு இங்கே தங்கியிருந்து பூஜை பண்ண காலத்தில் பெரிய தாமரை குளத்தை இங்கே ஏற்படுத்தினார். குளத்தை ஏற்படுத்திட்டு அங்கே நிறையா தாமரை இருக்கும். அந்த காவேரியை இங்கே வரவழைச்சார். காவேரி எங்கேயோ ஓடின்னு இருக்கா. காவேரியை திருப்பி வரவழைச்சதுனால சுவாமி சொன்னால் வந்து தானே ஆகணும். ஹரி சொன்ன பேச்சை கேட்டு திரும்பி வந்ததுனால ஹரி சொல் ஆறு அப்படின்னே பேர் காவேரிக்கு. அப்படிங்கிறது அரிசல் ஆறுன்னு பின்னாடி பேராயிடுது. இங்கே தாமரையால் பரமேஸ்வரனை ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஒரு அக்ஷரத்துக்கும் 200 பூக்கள் வீதம் 1000 பூக்கள்னால சஹஸ்ர தாமரையினால் அர்ச்சனை பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணு. ஒரு நாள், இது ஸ்தல புராணம், ஒரு நாள் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்பொழுது தாமரைப்பூ 2 குறைவாக இருந்ததான். 2 தாமரைப்பூ குறைவாக இருந்ததுனால
மகாவிஷ்ணு எதுக்கு பேர் போனவர்? தாமரை போன்ற கண்களுடையவன் தான், ஏன்னா கமலக்கண்ணன் தான் சுவாமிக்கு பேர். தன் கண்களையே பறித்து சுவாமிக்கு போட போக சிவபெருமான் பிரத்யட்சமாகி மகாவிஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை அருளினார். ஏன் சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணு வேண்டி பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னாக்க, பிரம்மாங்கிறவர் படைப்பு தொழிலுக்கு சொந்தமானவர், அவர் அதை செய்கிறார். சிவபெருமான் எல்லா விதமான ஜீவன்களும் பூர்த்தியாகிற, அவருடைய சரித்திரம் பூர்த்தியாகிற சமயத்தில், அது காலம் முடியும் பொழுது சிவபெருமான் கிட்ட வந்து தான் லயமாகிறது. ஆனால் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கான கடவுளாக விஷ்ணு இருக்கணும்னா ஒரு ஆயுதத்தோடு இருக்கணும். அந்த ஆயுதத்துக்காகத்தான், அதுக்காகத்தான் ஒரு காப்பாற்றுற கடவுளாக தான் இருந்துட்டு அந்த வேலையை செய்கிறதுக்காக தான் சுதர்சன சக்கரத்தை வேண்டி பெற்றார் மகாவிஷ்ணு. உடனே கெட்டவர்கள் எல்லாரையும் மகாவிஷ்ணு அழிச்சிட்டு வரா அப்படின்னு நினச்சா அது பாரபட்சத்தோடு நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. கெட்டவர்களுக்கும் திருந்துறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பார். சான்ஸ் கொடுத்தும் திருந்தலைன்னா வேறு வழி இல்லாமல் தன் ஆயுதத்தை எடுக்க வேண்டி வரும். அதுக்கு ஒரு ஆயுதம் தேவை இல்லையா? அதுக்காக தான் இந்த தபசு. சிவபெருமான் புண்டரீகாட்சன்கிற நாமத்தையும் இந்த ஸ்தலத்தில் தான் மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார். அந்த பெருமையும் இந்த ஸ்தலத்துக்கு தான் உண்டு. இப்போ இன்னொரு விசேஷம், திருஞான சம்பந்த மூர்த்திகளும் திருநாவுக்கரசரும் இங்கே வந்து பதிகம் பாடுறார். மகாவிஷ்ணுக்கு இங்கே இந்த புண்டரீகாட்சன்கிற நாமம் வந்தது, இங்கே சுதர்சன சக்கரம் பெற்றாங்கிறது பதிகங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு, திருமூலருடைய திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய இடங்களில் இதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்படி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு, ஒரு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த விமானத்தை வைகுண்டத்திலேருந்தே வரவழிச்சாராம் மகாவிஷ்ணு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக. வைகுண்டத்திலேருந்தே வரவழித்து அதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இன்றைக்கும் திருவழிமலை விமானம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்கிற விமானம் மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது. சிம்மங்கள் அந்த விமானத்தை தாங்கின மாதிரி இருக்கும். இப்படி ஒரு அழகான விமானம், அழகான வேலைப்பாடோடு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இங்கே வவ்வால் மண்டபம் இல்லைன்னா வாவல் மண்டபம் பேர் மாறி இருக்குது. அந்த மண்டபம் வந்து ஒன்று இருக்குது. இந்த மண்டபம் மாதிரி உலகத்துலேயும் எங்கேயும் மண்டபம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸ்தபதிகள் எல்லா ஒரு விஷயத்தை பணியை செய்கிறதுக்கு இறங்கும் பொழுது இதை நாங்கள் செய்வோம், இதை செய்ய மாட்டோம்னு சிலது நியமங்கள் வச்சுருப்பா. இதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு. அதில் இந்த மண்டபமும் ஒன்று. இதை அவள் தொடவே மாட்டாலாம், வேலைப்பாடு செய்யவே முடியாதான். ஏன்னா உலகத்திலே இது மாதிரி ஒரு மண்டபம் கிடையாதுங்கிறதுனால இதில் அவள் கையை வைக்க மாட்டாலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமும் இந்த ஊரில் இருக்குது. இந்த திருவழிமலையில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. என்னென்னா, இங்கே காத்தியாயனர் அப்படிங்கிற மகரிஷி ஒருத்தர் தபசு பண்ணினார். என்ன தபசு பண்ணுறார் அப்படின்னா, எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா, எத்தனையோ பேர் தபசு பண்ணுறா, ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆசை இருக்கும். இவருக்கு என்ன ஆசையா, அம்பாளையே தன்னுடைய குழந்தையாக வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த ஆசைக்காக தபசு பண்ணினார். அம்பாள் அவருக்கு ஒரு இடத்துல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால குழந்தையாக கிடச்சா அந்த அம்பாளை எடுத்து வளர்க்குறார். இந்த காரணத்தினால தான் இந்த மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, கார்த்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்தன. இந்த மந்திரத்தினுடைய வரத்துக்கு காரணமே கார்த்தியாயனர் தான். இந்த ரிஷினால் வளர்க்கப்பட்டவ தான் இந்த அம்பிகை. மகாபெரிவா சொல்கிறா, ஒரு ஊர்லேயும் ஒரு கிராமத்துலேயும் அம்பாளுக்கு ஒரு காரணமாக ஒரு பேர் வருதுன்னா சும்மா வரதில்லை, அது காரணா காரியத்தோடு தான் பேர் வருது. கிராமத்தில் ஜனங்கள் வந்து காத்தாயின்னு அம்பாளை கூப்பிடுவா. அதுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி வாக் தேவதையாக சரஸ்வதி இருக்கா இல்லையா, சரஸ்வதியை வாக்குக்கு தேவதை, அதாவது பேச்சுக்கு ஒரு அதிதெய்வம்னா அது சரஸ்வதி தான். அது பேச்சுக்கு தெய்வமாக இருக்கிறதுனால பேச்சி அம்மா, பேச்சி ஆயி இப்படின்லாம் சொல்லுவாள். அதே மாதிரி அம்பாளுக்கு பராவட்டாரிக்கா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. இதை தான் பிடாரின்னு பிற்காலத்தில் அம்பாளுடைய பேராச்சு. இதெல்லாமே மகாபெரிவா சொன்னது. இப்படி இந்த அம்பாளை எடுத்து வளர்க்குறார் கார்த்தியாயனர். இப்படி பல காலம் வளர்த்துறதுக்கப்புறமா அம்பாளுக்கு கல்யாண பருவம் வருது. அப்போது சுவாமியை பார்த்து சுவாமி அழைக்கிறார், நீங்கள் தான் வந்து அம்பாளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்கும்பொழுது பரமேஸ்வரனே நேரில் வந்து கல்யாணம் பண்ணிட்ட இடம்தான் திருவழிமலை. இங்கே உற்சவமூர்த்தி மாப்பள சுவாமியாக இருக்கார். அவ்வளவு கம்பீரத்தோட, அவ்வளவு அழகாக, அம்பாள் அவ்வளவு நளினத்தோடு இருக்கலாம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே சுந்தரர் இருக்கார் இல்லையா, சுந்தரர் வந்து எப்போதுமே மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கார். அப்படி ஒரு மாப்பிள்ளை கோலத்திலேயே சுவாமி எப்போதுமே இங்கே மாப்பிள்ளை சுவாமியாக இருக்கார். ஊருக்குள்ளே இருக்கிற ஜனங்களாமும் மாப்பிள்ளை சுவாமின்னு தான் சொல்லுவாள் இவரை. இந்த ஊரில் தான் பல காலம் தங்கியிருக்கா இவா 2 பேரும். எக்கச்சக்க பதிகங்கள் பாடுறா. இவா 2 பேரும் சன்னிதானத்துக்கு வரும்பொழுது முதல்ல ஒரு பதிகம் பாடுறார். சடையார்னு ஒரு பதிகம் ஆரம்பிக்கிறது. அதை பாடுறார் திருஞான சம்பந்தர். அந்த பதிகத்தில் சொல்கிறார், இந்த சுவாமி தன் சடையில் கங்கையை உடையவர், புலித்தோல் போத்தின்னு இருக்கார், கௌபீனம் அடைஞ்சுன்னு இருக்கார். கௌபீனம்ங்கிறது வந்து தபஸுக்கான அடையாளம்.
மழு வச்சுன்னு இருக்கார் கையில், அதுதான் இங்கே இருக்கிற ஆயுதம். இவரை சுற்றி பூதங்கள் படையோடு நிற்கிறது. உமை மாது பக்கத்தில் உடையவர். அது மட்டும் இல்லாமல் என்னையும் உடையவர்னு பாடுறார். இவ்வளவும் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே சிவனுக்கு சொந்தம்னா அப்போ நானும் தானே சொந்தம். அந்த மாதிரி இந்த பதிகத்திலே வச்சு பாடுறார். ரிஷப கொடியோடு இருக்கக்கூடியவர். இதே ஊரில் இன்னொரு விசேஷமும் உண்டு. ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு பையன் இருந்தான், சின்ன வயசு பையன். மார்க்கண்டேயருக்கு எப்படி சின்ன வயசில் இறந்து போகணுங்கிற ஒரு விதி இருக்கோ அது மாதிரி இந்த பையனுக்கும் ஏற்பட்டு, இந்த பையன் சிவபெருமானுடைய சன்னதியை அடைஞ்சு அவருக்கு ரொம்ப பக்தி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கிற பையன். இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது சிவபெருமான் யமனை அதே மாதிரி புறம் தள்ளி இந்த பையனை காப்பாற்றினார். இந்த ஊரில் மிடலை குறும்பர்னு ஒரு வேடுவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த ஊர் பேர் வரத்துக்கு காரணமும் இதுதான். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தினமும் சிவபெருமானுக்கு விளாம்பழத்தை எடுத்துன்னு வந்து நைவேத்தியம் பண்ணுவாராம். இப்போது எல்லா நாயன்மார்கள் சரித்திரத்துலேயும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி பார்க்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாள். சிவபெருமான் அடைஞ்சிருவா, கைலாசத்துக்கே போயிடுவா. இதுதான் நாயன்மார்கள். ஒன் லைனில் நாயன்மார் சரித்திரத்தை சொல்லணும்னா எல்லாருமே பண்ணின விஷயம் என்னென்னா, ஏதோ ஒன்று தெடுப்பா தன் லைஃப்பில், அதை என்ன கஷ்டம் வந்தாலும் அதை விட மாட்டான். குங்குளிக்கலையில் நாயனார் சரித்திரத்தில் கூட பார்த்தோம். எல்லாரோட சரித்திரமே அப்படி தான் இருக்கும். இவர் தினமும் இந்த வேடுவர் வந்து விளாம்பழத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு போயிடுவாராம். அவருக்கு கிடைச்சது தான். இவருடைய பேர்னால தான் திருவேழிமழைன்னு இந்த ஊருடைய பேரை அழைக்கப்படுறது. இவருக்கான ஒரு சிற்பமும் இங்கே இருக்குது. இது தவிர மகாபெரிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி எப்படி சோமாஸ்கந்தர் கிடச்சதோ, தூங்கணுங்கிற ஒரு வரம் கிடச்சதோ, நிறைய கிடச்சது அவருக்கு வரம்கள். அதில் இன்னொரு வரம் ஒன்று உண்டு. தேவேந்திரன் என்ன நினச்சாராம், முசுகுந்த சக்கரவர்த்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார், ஆனால் நமக்கு உயர்ந்ததாக நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து திராட்சையை கொடுத்தாராம். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சாதாரண ஃப்ரூட் கிடையாது, அது ஏதோ வசதியான ஒரு விஷயம், இருக்கிறதுலே வசதியான விஷயம். ஒரு கொத்து திராட்சையை முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தாராம். இவருடனே அதை வாங்கிட்டு வந்து, நம்ம எந்த ஒரு உயர்ந்த பொருள் கிடைச்சாலும் நம்ம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ, யாரை உயர்வாக நினைக்கிறோமோ அவளுக்கு கொடுப்போம். இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அதனால் இவர் தனக்காக சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கல, சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோன்னு வந்தார் சோமாஸ்கந்தர்கிட்ட. அப்போ ஒரு அசரீரி கேட்டு தான், இப்போது சிவபெருமான் திருவேழிமழையில் இருக்கார் அப்படிங்கிற அசரீதி கேட்டவுடனே உடனே அங்கேருந்து கிளம்பி திருவேழிமழைக்கு வரார் நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி. அதை நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்கும்பொழுது அம்பாள் அதை கை நீட்டி வாங்கி சிவபெருமான்கிட்ட கொடுக்குறார். அதை சிவபெருமான் அந்த கொத்தை எடுத்து தன் தோளில் உட்கார வச்சுட்டு இருக்கிற முருகனுக்கு ஊட்டி விடுறார். அதை முருகனுடைய வாயால் சாப்பிட்றார். இந்த விஷயம் நடந்தது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஒரு சாதாரண குடும்ப சமேதமாக சிவபெருமான் ஒரு பெரிய பரம்பொருள் உலகம் பூரா வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பகவான் இருப்பார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை பார்க்க முடியுங்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் நடந்திருக்கு, அதுவும் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி ஒரு அதிசயம் அந்த இடத்துல இன்னும் சிற்பமாகவே அதை பண்ணி வச்சுருக்கா. அம்பாள் வந்து இந்த திராட்சையை வாங்கி பரமேஸ்வரன்கிட்ட கொடுக்குறா. பரமேஸ்வரன் அதை வாங்கி தன் தோளில் வச்சுட்டு இருக்கிற முருகனுக்கு ஊட்டி விடுறாராம். இது சிற்பமாக இருக்குது. ஞானசம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் முடிவில் திருவாரூரில் இருக்கிற அந்த சிவபெருமான் இங்கேயும் தான் இருக்கார் அப்படின்னு, இப்போ தானே திருவாரூர் போயிட்டு வந்தார், அதை அவரை நினச்சின்னு இந்த பதிகத்தை முடிக்கிறார். அங்கே இருக்கிற சிவபெருமான் தான் இங்கேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கோடை காலம் ஆரம்பித்து அப்போ அந்த சமயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பல காலம் இங்கே இருந்து ஊரில் இருக்கக்கூடிய சில ஊர் வந்து சுபிக்ஷமாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து நிறையா பதிகங்கள் பாடுறார். இந்த ஊரில் தான் 2 பேரும் எக்கச்சக்கமான பதிகங்கள் பாடியிருக்கா. தொடர்ந்து இவ என்ன பண்ணியிருக்காங்கிறத பெரிய புராணத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி.